ஆதவனை வீட்டில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாக குடித்தேன் சார். அடுத்த நாள் தான் சார் தெளிஞ்சுது. அப்புறம் 10ஆம் தேதி மதியம் ராஜு அண்ணனுக்கு கால் பண்ணேன் சார். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது சார். அப்போ தான் நான் வேலை செய்கிற இடத்துலேருந்து நைட்டு எம்பார்மிங் பண்ணுறது பாடி வருதுன்னு சொன்னாங்க சார். நான் உடனே கிளம்பி போயிட்டேன் சார். அப்புறம் 11ஆம் தேதி காலையில் மூர்த்தி எனக்கு கால் பண்ணி ஆதவன் வீட்டில் ராஜு அண்ணன் இறந்து கிடக்கிறாருன்னு சொல்லவும் நானும் அங்கே போய் கூட்டமாக நின்று பார்த்தேன் சார். அப்போ தான் வீட்டுக்குள்ளே யாரும் இல்லைன்னு போலீஸ்காரங்க சொன்னதை கேட்டேன் சார். அப்போது வீட்டுக்குள்ளே யாரும் இல்லைன்னா ஆதவன் மாளவிகா பாடியோட எங்கே போயிருப்பானோ, ராஜுவை கொண்டது யாருன்னு எனக்குள்ளே ஒரு பயம் தட்டிச்சு சார். அந்த குழப்பத்தில் தான் கேரளாவுக்கு பாடி கொண்டு போகிற ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு லீவ் கொடுத்துட்டு நானே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் சார். இதுதான் சார் நடந்தது. இதுதான் சார் உண்மை. மாளவிகாவோட டெட் பாடி எங்கடா? சத்தியமாக எனக்கு தெரியாது சார். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ராஜு அண்ணனுக்கும் ஆதவனுக்கும் மட்டும்தான் சார் தெரியும். இப்போ ராஜு அண்ணனும் உயிரோடு இல்லை. ஆதவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல எல்லாமே மறந்து போச்சு சார். என்னது? எல்லாம் மறந்து போச்சு? ஆமாம் சார். ஆதவனுக்கு ஞாபகம் வந்தால் தான் சார் எல்லாமே தெரியும். சார், ஆதவனுக்கு தொலைஞ்சு போன நினைவுகள் வருமா வராதா? சார், அதனால் உறுதியாக சொல்ல முடியாது. வரலாம், வராமலும் போகலாம் சார். சார், ஆதவன் 2 கொலை பண்ண குற்றவாளி சார். நீங்கள் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு கொடுத்துருக்கீங்க. அதில் அவனுக்கு நினைவே போயிடுச்சு. இதுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை தெரியுமா உங்களுக்கு? எது, ஆதவன் கொலை பண்ணிட்டாரா? மை காட், அது எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஆதவன் என்னோட ஓல்டு பேஷண்ட் சார். இர்ரெகுலர் ட்ரீட்மெண்ட்டு, ரிலாப்ஸ் ஆகிட்டாரு. ஃபுல் ப்ளோன் மீனியாவில் வயலண்ட்டாக இருந்தவரை கட்டி தூக்கிட்டு வந்தாங்க. அந்த நிலைமையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தானே சார் எத்திக்ஸு? சார், எத்திக்ஸ் பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? ஆதவனோட ஒய்ஃப் கிட்ட சிக்னேச்சர் வாங்காமலே நீங்கள் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? சார், இங்கே எல்லாமே மென்டல் ஹெல்த் ஆக்ட் படி ப்ராப்பராக ப்ரொசீஜர் படி தான் செஞ்சுருக்கோம். ஆதவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காரு. அப்போ அட்மிஷன் ஃபார்மில் செல்வா தான் சைன் பண்ணியிருக்காரு. இது கவர்மெண்ட் லைசன்ஸ்டு ஹாஸ்பிட்டல். இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கேஷீட் இருக்குது, வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே சார், நீங்கள் லீகலாக என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எடுங்க, நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம்.